ஹே ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டில் இருக்க ஏபிஎஸ் தான். ரொம்ப நாள் கழித்து நான் ஏபிஎஸ் போகிறேன். அதாவது பஃபட் ஃபுட் சாப்பிட்றதுக்காக ரொம்ப வருஷம் கழித்து நான் போகிறேன். ஸோ ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோடு நான் போனேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்க ஏபிஎஸ் வந்து புக் பண்ணியிருந்தேன். இது வந்து எக்ஸாக்டாக குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பிரிட்ஜு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த பிரிட்ஜு ஏறினோடனே இறங்கின உடனே நம்ம இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். டாட்டா மோட்டார்ஸ்க்கு பேக் சைட் செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஏபிஎஸ் வந்து இருக்குது. ஸோ உள்ளே நம்ம என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கார் பார்க்கிங் இருக்குது. கார் பார்க்கிங்கும் இருக்குது, பைக் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே வந்து பைக் வந்து விட்டுட்டு ஏபிஎஸ் வந்து செகண்ட் ஃப்ளோர் அங்கேயே நம்ம வந்து பில்டிங்குள்ளே வந்து என்ட்ரு ஆனோன்னா நம்மளுக்கு லிஃப்ட் இருக்குது. நம்ம அந்த லிஃப்ட்டை வந்து ரீச் பண்ணிவிட்டு மேலே போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஸ்லாட் வந்து புக் பண்ணியிருந்தோம். நான் இந்த இது வந்து ஆப்பில் வந்து ஏபிஎஸ் ஆப்பில் தான் புக் பண்ணியிருந்தேன் 12:30. பட் தம்பிங்க வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து 12 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ நாங்கள் வந்து இன்னும் ½ hour வெளியில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச வெஹிக்கிளில். தேங்க் காட் மேலே போய் ஜஸ்ட்டு விசாரிச்சதில் அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய டைனிங் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து மீலையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், உங்கள் பிரதர்ஸ் வரும்போது அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே அந்த வார்த்தை கேட்டோன்னு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஆம்பியன்ஸுமே ரொம்ப அடிச்சுக்க முடியாத அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஒரு 8 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து பஃபெட்க்கு வந்து நான் போகிறேன். ஸோ இந்த கோவிடுக்கு முன்னாடி நான் போனது, அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் நான் வரேன். ஸோ நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து ஒரு பிளேஸில் வந்து அவங்க உட்கார வச்சாங்க. அதாவது உள்ளே என்ட்ரு ஆனோடனே எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு நம்மளை ஃபஸ்ட் கேட்டுட்டாங்க. 4 மெம்பர் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு லாஸ்ட்டில் ஒரு கார்னரில் இருட்டாக இருந்துச்சு. அந்த இடத்துல உட்கார வச்சாங்க. நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் பிளேஸ் வந்து மாறி நாங்கள் 4 பேர் இங்கே வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் வந்து சூஸ் பண்ணேன். பிகாஸ் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டும் இருக்குது. ஸோ நல்லா வீடியோஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நான் உட்காந்துக்கிட்டேன். ஸோ நாங்கள் வந்து 12:30 ஸ்லாட்டுன்றதுனால அதுதான் ஸ்டார்டிங் டைமு. ஸோ நம்ம எல்லா ஃபுட்ஸுமே அப்போ தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வீடியோஸ்லாம் எடுக்க போகிறீங்கன்னா 12:30 ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு 12 வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டு அங்கே வந்து இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எந்த ஒரு ஃபுட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாமே கலைச்ச மாதிரி இருக்காது. ரொம்ப ஆர்கனைஸ்டாக அழகாக அவங்க வந்து டெக்கரேட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வெஜ் ஐட்டம் சைடு. ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கிரேவி, இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நேம்ஸ் தெரியல. பட் சாப்பிட்ட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏபிஎஸ்சில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ரு ஆன உடனே எனக்கு வந்து ஏபிஎஸ்குள்ளே இருந்து அந்த ஸ்மெல் வந்து ஒரு கவுச்சி ஸ்மெல்லு வந்து எனக்கு இருந்துச்சு. அது சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இத்தனைக்கும் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற பர்சன் தான். இப்போ இன்கேஸ் வெஜிடேரியன் சாப்பிட்ற பர்சன் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வரும்போது அந்த ஸ்மெல்லுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பாக தான் கண்டிப்பாக இருக்கும். நானே ஒரு நான்வெஜ் லவர் தான். எனக்கே அது வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே என்னால் அவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் பண்ணுவீங்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் பண்ணுவீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் பார்த்த சில மைனஸோடு உங்களுக்கு 7 to 8 வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு 9 to 10 கொடுக்கணுன்ட்டு அவங்களே வந்து ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஆனால் மைனஸும் இருந்தாலும் ப்ளஸ்ஸும் சிலது வந்து இருந்துச்சு. எனக்கு அவங்க பண்ண ஃபுட்டு சில பேர் வந்து நம்ம கேட்குறத வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து கேட்ட உடனே எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எல்லா டிஷ்ஷும் ஒன்று விடாமல் எல்லா டிஷ்ஷஸுமே நான் உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 750 அன்லிமிட்டட் தான். எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, டெசர்ட்ஸு எல்லாமே நம்ம வந்து அன்லிமிட்டடாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கே நான் இந்த வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால ஒரு சில ஃபுட் வந்து நம்மளுக்கு இன்னும் எடுத்துகிட்டு வந்து வைக்கல. இருந்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து காட்டியிருக்கேன். இது எல்லாமே வந்து அந்த குட்டி குட்டி கேக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எனக்கு பிடிக்காமல் இருந்த டெசர்ட்டில் இது ஒன்று. அண்ட் பார் கவுண்டரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிவிட்டு நம்ம அங்கே ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கேக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ முன்னாடியே நம்மளை கேட்பாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்களா, ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண வந்திருக்கீங்களான்னு எங்களை கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட், ஆக்சுவலி நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஐடியாவில் போகல. என்னோடய பர்த்டே வந்து March 10 தான். நாங்கள் இப்போ இந்த நான் போனது வந்து March 17 தான். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேக் கட் பண்ணணும் அப்படின்னா என்னோடய பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணலை.
ஜஸ்ட்டு ஒரு எங்கள் சித்தி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு நான் விட்டுட்டேன். அந்த அளவுக்கு நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணல. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஏபிஎஸ் வந்து நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே டைம் இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ சித்தி வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்ததுனால சர்ப்ரைஸாக இந்த ஏபிஎஸ் வந்து என்னோட ஹஸ்பண்ட் திடீர்னு கூட்டிகிட்டு போனாங்க. நாளைக்கு போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். உடனே எங்களுடைய தம்பிங்களையும் கூப்பிட்டோம். ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி நான் அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் ஏபிஎஸ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவங்களே நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டு போனோம். உள்ளே போனோனுமே நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூப்பு கொடுத்துட்டாங்க ஒரு பவுலில். அதுக்கப்புறம் வந்து பானிபூரி வந்து கொடுத்துருந்தாங்க. 2மே சூப்பு அடிச்சுக்க முடியல, சூப்பராக இருந்துச்சு சிக்கன் சூப்பு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கிரில்டு அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸ்டார்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பன்னீர், அதுக்கப்புறம் பைனாப்பிள் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிரில்லில் வந்து நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வாட்டர் மெலன் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் கொடுத்துருந்தாங்க, பன்னீர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம சாப்பிட ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்பி கார்ன் கொடுத்துருந்தாங்க, பொட்டேட்டோ அந்த சாஸ் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பொட்டேட்டோ அதுவும் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதுனால எனக்கு அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அதாவது இதுக்கு முன்னாடி ஏபிஎஸ் நான் போயிருந்தேன். டி நகர் ஏபிஎஸ் போயிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் போனது ஏபிஎஸ் பஃபட் அப்படின்னா ஏபிஎஸ் தான். அதுக்கப்புறம் நான் வந்து கோல் பார்பிக்யூ அந்த மாதிரி நிறைய இது போயிருக்கேன், பஃபட் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் வந்து என் மனசில் நின்றுடுச்சு. அதாவது அதில் கொடுக்குற ஹனி சிக்கன் அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த டைம் நாங்கள் சாப்பிட்ட ஹனி சிக்கன்லாம் அந்த அளவுக்கு ஓகேவா எனக்கு இல்லை. இந்த ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் கொடுத்துருந்தாங்க, சிக்கன் கொடுத்துருந்தாங்க. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கிரில் இல்லாமல் நம்மளுக்கு தவால மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்னோடய குட்டி தம்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீ ஃபுட் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டான். இவர் வந்து சீ ஃபுட்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்லி இந்த சிக்கன், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் வந்து புக் பண்ணது வந்து குரோம்பெட்டு. ஸோ என்னோடய தம்பிங்க வந்து ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ வந்த உடனேமே அவங்க வந்து தண்ணி குடிச்சிட்டே பாதி வந்து வயிறு ஃபுல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே வரல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க. இப்போது 12:00 நாங்கள் 12:30 எங்களுக்கு ஸ்லாட்டு. 12:00 நாங்கள் உள்ளே போயிட்டோம். மேக்ஸிமம் ஒரு 2.5 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ரசித்து நல்லாவே சாப்பிடலாம். ஃபுட்டில் டேஸ்ட் வந்து இன்னும் கூட நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அவங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் ஹனி சிக்கன் நான் எப்போ போனாலும் ஒரு 2-3 பீஸாச்சும் வாங்கி சாப்பிடுவேன். பட் ஒரு பீஸ் தான் வச்சாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இதெல்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் வந்து ஒரு 2 ஸ்டிக் வச்சுருந்தாங்க. 2மே ரொம்ப தீஞ்சு போன அவங்களே எடுத்துகிட்டு வந்து வச்சதே தீஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம். இவங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிரில் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போதே மின்ட் சட்னி வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அது வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் மின்ட் சட்னியே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. மேபி அந்த மின்ட் சட்னி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கூட நாங்கள் நல்லா சாப்பிட்ருப்போம்னு எங்களுக்கு பர்சனலாக தோணுச்சு. அவங்க வேணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படி லேட்டாக வச்சாங்களா, இல்லை மறந்துட்டாங்களான்னு எனக்கு உண்மையாக தெரியல. ஸோ மின்ட் சட்னியை வந்து முன்னாடியே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்கள் வந்து கிரில் ஐட்டம்ஸ் நல்லாவே சாப்பிட்ருப்போம். அது ப்ளெயினாக சாப்பிடும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் அந்த அளவுக்கு சாப்பிடல. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக அந்த பிளேட்ஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் சுத்தமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. நல்லா போட்டு நாங்களே வந்து அத்தனை வாட்டி வந்து துடைச்சிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் இன்னும் கூட அவங்க நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரினா இல்லை. இந்தமாரி ஏன்னா பிளேட்டில் வச்சு தான் நம்ம எல்லா ஃபுட்டையும் சாப்பிடுவோம். ஸோ பிளேட் எடுக்கும் போதே கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா அது கொஞ்சம் ரொம்பவே டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் நாங்களே தொடச்சி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேருமே ஜென்ஸ் கொஞ்சம் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து வெஜ்ஜு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போலாம் எனக்கு நான்வெஜ் அந்த அளவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ வெஜ்ஜு தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எல்லாமே பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, உருளைக்கிழங்கு இதெல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே நான் வந்து சாப்பிட்டேன். லாஸ்ட்டாக தான் கொஞ்சோண்டு நான்வெஜ் பிரியாணியும் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸில் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து வெஜ்ஜும், ரைட் சைடில் வந்து நான்வெஜ்ஜும் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. சிக்கன் பிரியாணி கொஞ்சம் அதாவது அந்த 12:30 ஸ்லாட்டுக்கு வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் தான் வருவாங்கன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு புக் பண்ணியிருப்பாங்க தெரியும் இல்லைங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சமைச்சு வச்சுருந்தாங்க. அந்த இது வந்து காலியாக மறுபடியும் வந்து ரீலோட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ரீஃபில்லும் பண்ணிகிட்ருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, அப்புறம் சில்லி சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸு, சிக்கன்
ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரிலாமே இருந்துச்சு. ஃபுட்டு சிலதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சிலது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வெல்கம் ட்ரிங்க் ஒன்று வந்து கொடுக்கணும். வந்த உடனே ஆக்சுவலி கொடுத்துருவாங்க ஏபிஎஸ் ஸ்கூல் பார்பிக்யூல. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த மின்ட் சட்னி பாருங்கள் அப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்கும்போது இன்னும் கோவம் தான் வருது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதாவது அந்த கிரில்லெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இதுவே எடுத்துட்டாங்க. அந்த கிரில் அந்த இது பண்ணுவோம் இல்லைங்களா, அதையே எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து அந்த கோக் வந்து கொடுத்தாங்க. 4 ஃப்ளேவர் கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். பெப்சி, அதுக்கப்புறம் கோக்கு, வேறு ஏதோ ஒரு 2, 3 சொன்னாங்க. நாங்கள் 4 பேருமே பெப்சி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, கிரில் சாப்பிடும்போது எங்களுக்கு அந்த பெப்சி இருந்துச்சுன்னா இன்னுமே எங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்கும்போது இந்தமாரி கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது உண்டு. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கே போகும்போது என் தம்பி வந்து மொஹிட்டோ வந்து ஆர்டர் பண்ணான். ஸோ அது அவங்கக்கிட்ட இல்லை அப்படின்றதுனால சரி ஓகே ஸ்ப்ரைட் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லாம் கொஞ்ச நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரியாக நம்மளுக்கு வந்து ஜூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் ஃபுட்டு எடுத்துக்கல. மோஸ்ட்லி வந்து எங்களோட டயர்ட்னஸ்க்கு என்ன இருந்துச்சுன்னா, இந்த தர்பூசணி பழம் தாங்க நிறைய நாங்கள் மோஸ்ட்லி சாப்பிட்டோம். அதுவே வந்து பாதி ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் லைவ் கவுண்டர் கிட்டே போயிட்டு தோசை ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 பேர்கிட்ட கேட்டேங்க. அந்த தோசையை கல்லை தொடவே இல்லைங்க அவங்க உண்மையாகவே. அவ்வளோ நேரம் கேட்டு அப்புறம் எனக்கு சலிச்சு போயிட்டு நான் வந்துட்டேன். அந்த மட்டன் கிரேவி மட்டும் எடுத்துட்டேன். மட்டன் கிரேவியுமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் அங்கே ஒரு ஆஃபீஸ் டீம் வந்து வந்திருந்தாங்க. தெலுங்கு பீப்புள் பேசிக்கிட்டே இருக்காங்க. பசங்க அந்த இடத்துலேருந்து நவுர்ற மாதிரி இல்லை. தம்பி கொஞ்சம் தள்ளிக்கப்பா அப்படின்னாலும் காதுக்கு அவங்க புரியுதா என்னான்னு தெரியல. ப்ளீஸ் மூவ்னாலும் அந்த கரண்டி அவங்க வைக்கவே இல்லை. மட்டன் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு வெறும் எலும்பு தாங்க வச்சாங்க. அப்புறம் கிரேவியும் அந்த எலும்பையும் எடுத்துகிட்டு தான் வந்தேன். அப்புறம் தோசை வந்து என் தம்பியை அமுச்சு விட்டேன். அவங்க போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, முயல் கறியும் அப்புறம் குயில் கறி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுலில் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு பீஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கிட்டே போயிட்டோம். ஐஸ்கிரீம் வந்து செம்ம க்ரௌட். அந்த பசங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஃபுல்லாக அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ப்ளைனாக ஒரு பவுலில் மட்டும் ஒரு ஸ்கூப் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினது சாக்லேட் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெர்ரி வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். ஸோ எனக்கு வந்து நான் பர்சனலாக இங்கே இருந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த இதான் ட்ரிங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வச்சுருக்கலாம். மின்ட் சட்னி ஃபர்ஸ்ட் வச்சுருக்கலாம். அந்த கவுச்சி ஸ்மெல் கொஞ்சம் வந்து பார்த்துருக்கலாம். உள்ளே வரும்போதே ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் ஏசி மெயினாக இது தாங்க. நம்ம சாப்பிடும்போது ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு லிட்ரலாக அந்த கொஞ்சம் பீஸாக இருக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே. ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கேட்டாங்க என்ன, ஸோ அதுக்காக நான் மெயினாக இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மேபி நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. குரோம்பேட் ஏபிஎஸ் நான் மறுபடியும் போவேன்னா கண்டிப்பாக தெரியல. மேபி இதை விட டி நகர் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்டும் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ எதிர்த்து நான் வந்து இங்கே ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிவிட்டு வந்து பார்க்கும்போது என்னோடய ஹஸ்பண்ட் கேக் சொல்லியிருந்தாங்க போல். ஸோ கேக்கும் நான் கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கேக் வேணுமா, உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டாங்க. ஓகே நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துருங்கன்னா அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸ்வீட்டாக. அதுக்கப்புறம் பார் கவுண்டர் கிட்டலாம் சும்மா லாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம் பே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக எங்களோட ஏபிஎஸ்ஸோடைய ட்ரிப் முடிஞ்சது. எங்களோட வீட்டுக்கும் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.